ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 51க்கான வீடியோ. நந்தூஸுக்கு வெளியில் நிற்கிறோம். ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டே, அதுவுமா ரைடை ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு 100 பவுண்டு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம காசுக்கு ஒரு 10,000 பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வர்றது இல்லையான்னு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஷாப்பிங் சென்டர் அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் ஏரியா தான். நம்ம நந்தூஸுக்கு வெளியில் நிற்கிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இது வரைக்கும் 0 பவுண்ட் ஸ்டார்டிங் லேர்ன் பண்ணியாச்சு. 0 பவுண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட எண்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம லைவ் டெமோ காமிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டரும் எடுத்தாச்சு. கிளம்பலாமா? 5 பவுண்டுக்கு ஒரு ஆர்டர் அடிக்க போயிடலாம். 526க்கு இது பார்த்தீங்கன்னா இப்போதாலும் ஒரு 2 மைல்ஸ் பக்கம் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான். எங்கே போகுது? எஸ், கொஞ்சம் தூரம் தான். வேறு வழி இல்லை, போக வேண்டியதான். எங்கள் அட்ரெஸ்ஸு ஓகே போகலான்னு நினைக்கிறேன். 5 பவுண்டுக்கு ஓகே தான். நான் வேறு வழியில் இன்றைக்கி பிஸி இல்லாத மாதிரி இருக்குது. பிஸி இல்லாத டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் தூரமான வர ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஏன்னா நோ ஆப்ஷன், பிகாஸ் நோ பிஸி. நம்ம டெய்லி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசலாம், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும். அப்புறம் நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். இந்த விசா சம்மந்தமான கேள்விகளுக்கு நிறைய டவுட் இருக்குது. இப்போ ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க விசா அப்டேஷனில். அதனால் வந்து நம்மளால் இந்தமாதிரி விசா எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஸ்கில்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விசா எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொன்னதே நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். இனிமேல் நம்மளால் விசா அதிகம் யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. பார்க்கலாம், காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த சேஞ்சஸ்க்கு. நேற்று ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளை தூக்கிட்டாங்க. எப்படின்னா எங்கே விட்டதுன்னா சும்மா கடைக்கு முன்னாடியே விட்டுருந்தோம். ஆனால் லாக் போடாமல் இருந்தாங்க, அதனால் தூக்கிட்டாங்க. நீங்கள் லாக் போடாமல் நீங்கள் கடைக்குள்ளார போயிட்டு வரதுக்குள்ளே உங்கள் சைக்கிள் சுவாக அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இங்கே இந்த கிரைடனில் வந்து சைக்கிள் டெஸ்ட் ரொம்ப அதிகம். நீங்கள் சைக்கிளை விட்டுட்டு திரும்பி பார்க்கறதுல சைக்கிள் காணாமல் போயிடும். லாக் போட்டுறதால தூக்கிடுவாங்க. அது லாக் போடலன்னா சொல்ல வேணும். ஆனால் எங்கேருந்து வராங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியவே தெரியும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்டராக எடுக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ எடுக்குமா? அரைவ்ட். சைக்கிளை ஃபஸ்ட்டு லாக் போடுவோம். ஆர்டர் ரெடியாக நம்ம தெரியாது, நம்மளை கடிச்சிருந்தான். 8641. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, டன். கொஞ்சம் பக்கம் தான், ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் இந்த டைமில் இவ்வளோ தூரத்துக்கு நான் இந்த அமௌண்ட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் அடிக்கும். 3 பவுண்டுன்னு பக்கத்தில் அடித்தாலும் 2 வாட்டி எடுத்து கொடுப்பேன். இங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே எப்படினாலும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸுக்கு 5 பவுண்டு தான் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு வழி இல்லையா? ஓகே, வண்டி கிளம்பியாச்சு. இதனால் ஒரு 10 மினிட்ஸ் அது பிடிக்கும் இங்கேருந்து போகிறது. பக்கம் வந்தாச்சு ஆர்டரை கொடுக்கறதுக்கு. டயர்டாக இருக்குது. ஒரு 2 ஆர்டர் கொடுத்ததுக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்கு. இன்றைக்கி எப்படி 100 பவுண்ட் எடுக்கிறது? லண்டன், ஊர்லேருந்து லண்டன் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், யாரும் இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து சும்மா வந்து பணம் சம்பாதிக்க முடியும்னா நோ சான்ஸ்.
நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எங்கே போனோம்? 17 செகண்ட் ஃப்ளோர். இந்த ஏரியாலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப குவைட்டான ஏரியா. இங்கெல்லாம் அப்படியே சைக்கிளை விட்டு போகலாமா? பதினேழு எங்கே இருக்கு? செகண்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் தாங்க. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எதுவுமே கிடைக்கும். Hello, boss. How are you? Andre? Audrey, yeah. Hello. Cheers. And thank you. Have a good day, boss. Bye. Bye. இப்போ இது வரைக்கும் டோட்டலாக 15 பவுண்டு பக்கம் இது பண்ணியிருக்கு. 2 hours ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆர்டர் குவைட்டாக தான் இருக்குது இல்லையா? எதுவுமே நம்ம ஊர் மாதிரி இருக்குது. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கிளைமேட்லேயும் சரி, இங்கே இருக்கிற மக்கள் என்வார்மெண்ட்டும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். பிஸி இல்லாதனால எங்கேயும் ஆர்டர் அடிக்கலை. பார்ப்போம் இன்றைக்கி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஸ்டில் நாட் பிஸி. லாஸ்ட் ஆர்டர், ஃபஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். ஒரு 50 பவுண்டு ஃபஸ்ட் ஹாஃபில் டச் பண்ணியாச்சு. எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு 4.5 ஹவர்ஸில் 50 பவுண்டு டச் பண்ணியாச்சு. ஓகே தான், இன்றைக்கி ஓரளவுக்கு. ஆனால் ஸ்லோவாக தான் அடிச்சுது. ஸ்லோவாக அடித்தாலுமே ஓரளவுக்கு ஓகே. மினிமம் பேர்லேயே நம்ம ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ்டி வழியாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் அது வீட்டு பக்கமாக அடிச்சிருக்கு. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். அப்படியே எடுத்துகிட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக டைம் 4:38, 5 மணி வச்சிங்களேன். 4:45 ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்கு வர எப்போ இருந்தாலும் 5 மணி ஆயிடும். அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக ஒரு 40 பவுண்டு பக்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ஒரு நண்பர் டவுட்டு கேட்டிருந்தார். என்னென்னா, ப்ரோ ஐடி ஓப்பன் பண்ணணும் தெரியல அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ப்ரோ. நீங்கள் அப்படியே அதில் ஊபர் டிரைவர் ஆப்பில் நீங்கள் சிம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பிஆர்பி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கேட்காது. ஈஸியாக அங்கே ஓப்பன் ஆகிடும். ஆனால் டிபெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்டபிள்யூ தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, செகண்ட் ஹாஃபில் பார்ப்போமா? செகண்ட் ஹாஃபை ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஹாஃபில் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சண்டே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆர்டர் பெருசாக எதுவுமே இருக்காது. நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு அதுக்கு ஆகின விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சண்டே நார்மலாக தாங்க இருக்கும். சண்டே நம்ம 100 டார்கெட் பிளான் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ பைக் யூஸ் பண்ணுறங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சைக்கிளிங்கும் போது தூரமாக அடிக்கும். நம்ம சைக்கிளை தூரமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நம்மளால் இன்றைக்கி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறது முடியாது. 50 ரூபா அதோட முடிச்சுக்க வேண்டியதான். நம்ம மீறி போனால் ஒரு 20 பவுண்டுக்கு தான். இப்போ ஒரு ஆர்டர் அடிக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் அடிக்குது. 13 பவுண்டுக்கு எவ்வளோ தூரம். எப்போ இருந்தாலும் இது ஒரு 8 மைலாவது பக்கம் வரும். இவ்வளோ தூரம் நம்மளால் போயிட்டு வர முடியாது. ஸோ பைக்காரங்க அப்படியே போயிட்டு வரலாம் வச்சுக்கல. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆயிரும். அந்த மாதிரி வேணால் போயிட்டு வந்தால் தான். ஸோ நம்ம இதுக்கு மாதிரி கேன்சல் பண்ணிடுறோம்.
பார்க்கலாம். அது மாதிரி நம்மளால் ஆர்டர் அடிக்காது இன்றைக்கி. பார்க்கலாம். இது டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு அந்த மாதிரியான ஆன்சர் கொடுத்து தான் இருக்கோம். ட்ரை பண்ணலாம். திரும்ப ஒரே விஷயம் பேசினாலும் அது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப பேசும்போது நிறைய விஷயங்கள் சின்னதாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம திரும்ப விஷயங்களை பேசுகிறது. திரும்ப பேசும்போது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வீட்டிலேருந்து இங்கே வந்தாச்சு, ஒரு ஆர்டர் கூட அடிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயம். இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னு நான் உங்களுக்கு லைஃப் ப்ரூஃப் காமிக்கிட்டுங்களா? சைக்கிளை ஸ்டாப் பண்ணுவோம். டோட்டலாக 44 பவுண்டு ஏர்ன் பண்ணியிருக்கு. 44, ஊபரில் ஒரு 10 பவுண்டு, டோட்டலாக ஒரு 55 பவுண்ட் பக்கமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சொதப்புன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்டர் அடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பெருசாக இருக்காதுன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி நான் ரைடை முடித்தாச்சு. எவ்வளோ இருக்குது இன்றைக்கி? கரெக்டாக 61.90 ஓட்டியிருக்குங்க. 15 ஆர்டர்ஸு. இது பார்த்தீங்கன்னா டெலிவரியில். இதில் ஊபரில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஊபரில் ஒரு 30 ரூபா. டோட்டலாக இன்றைக்கி ஒரு 90 பவுண்டு ஏர்ன் பண்ணியிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சம்பவம். எப்படி இன்றைக்கி டே 51 ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் கம்மியாக அடித்தாலும் ஏதோ 1-2 அடிச்சுது. அதுதான் கிளம்பியாச்சு. இப்போ ஒரு ஆர்டர் அடிக்குது. எங்கே அடிக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. 4.2 மைல்ஸு 7 பவுண்டு கிடைக்குது. இதெல்லாம் நம்மளால் போக முடியாது. 2 ஆர்டரு.